ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எஸ்ஆர் பேசுகிறேன். நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்கன்னா பர்வதமலை தான் போகிறோங்க. ஆல்ரெடி எப்போந்தே பிளான் இது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, ஆல்ரெடி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஃபுல் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணுன்னு நினச்சேன். என்னால் முடியல. ஃபுல்லாக பனி. நாங்கள் வரும்போது கேமராவே சுத்தமாக வீடியோ எதுவுமே தெரியல. அதனால் கிட்ட வந்துட்டு கேமரா ஆன் பண்ணேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2025. நீங்கள் டேட் நாள் நாங்கள் விடிய காலையிலே 3 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் தான் டக்குன்னு போயிட்டு மேலே வர முடியும். ரெயின் டைம் இருக்கிறதுனால 3 மணிக்கே கிளம்பியாச்சு. இங்கே வந்து நாங்கள் 5 o'clock ரீச் ஆகிட்டுங்க. அப்படியே என்ட்ரன்ஸும் வந்தாச்சு. இதுதான் பர்வதமலை ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ். மெயின் ரோட்லேருந்து கட்டாயி உள்ளே போகிறது. இந்த ரோட்லேருந்து தான் நம்ம கட்டாயி மலைக்கு அடிவாரம் போகிற வரைக்கும் ரோடு ஸ்டார்ட். இதுலேருந்து இவங்களாம் பர்வதமலை போகிறதுக்கோசரம் பஸ் இறங்குறாங்க. இப்போ தான் இவங்களாம் மேலெல்லாம் நம்ம பொருள் எதனா வாங்கணுன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும். அங்கே அடிவாரத்தில் டபுளாக இருக்கும் விலை. இங்கேயே நிறுத்தி ஒரு வழியாக திருநீர், வாட்டர் பாட்டிலு எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலான்னு சரி நிறுத்த சொல்லிட்டேன். நாங்கள் வந்தது மொத்தம் 4 பேர் தான். ஒரு வண்டியில் 2 பேர் தான் வந்தோங்க. நம்ம மேலே எந்த ஒரு பொருள் வேணாலையும் இங்கே இப்போ எப்படின்னா ஒரு பாக்கெட்டு திருநீர் 30 ரூபானா மேலே 40 ரூபா இருக்கும். அந்த மாதிரி தண்ணி பாட்டில் 20 ரூபானா அங்கே 30 ரூபா இருக்கும். டபுள் மடங்கு எல்லா ரேட்டும். நான் இங்கே 4 லிட்டர் தண்ணி வாங்கிக்கணுங்க. திருநீர் தேவைண்டா 2 பாக்கெட்டு 2 கிலோ வாங்கிக்கணும். இங்கேயே நாங்கள் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பணும். அவ்வளோதான். எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக கோயிலை அடிவாரம் தான் போக போகிறோங்க. நீங்களே பாருங்கள், ரோட்டில் யாரும் இல்லை, நாங்கள் மட்டும் தான் போகிறோங்க. நம்மளுக்கு முன்னே யாராவது ஏறி இருக்கிறாங்களா என்னான்னு தெரியல. நம்ம தான் போக போகிறோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப இவங்கெல்லாம் பார்த்தா நடந்து போகிறவங்களாம் கோயிலுக்கு வரவங்க தான். சீக்கிரமாக பஸ் இறங்கி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தங்களா அங்கே பஸ் இறங்க அவங்க தான் இவங்கெல்லாம் நடந்து இப்போ கிளம்புறாங்கலாம். ஏன்னா இந்த டைம் நம்ம ஏற ஆரம்பித்தா தான் கரெக்டாக நம்ம ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மணி ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். இறங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். நம்ம ஏறத்தை பொறுத்து தான் ஸ்பீடு எதுவுமே. நம்ம அதேமாரி ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஏறணும் ரொம்ப அவசரமாக ஏறக்கூடாது. பொறுமையாக அங்கங்கே 2 நிமிஷம் நின்று போய் ஏறுறது தப்பே கிடையாது. இப்போ பார்த்தோன்னா நவம்பர் 8ஆம் தேதி ஒரு பையனா வயசு எனக்கு சரியாக தெரியல. அந்த படிக்கட்டு 1600-300 படிக்கட்டில் ஏறி அங்கே முடிஞ்சு அங்கே போய் உட்காரும்போது ஃபிக்ஸ் மாதிரி வந்து நம்ம இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு வர்றவங்க பொறுமையாக ஒரு கொஞ்சம் தொலைவு நடந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இங்கேருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிருங்க. மேலே எதுவுமே இருக்காது. தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நான் அதை பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ரெயின் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. அந்த பசங்களெல்லாம் யாரும் கூப்பிட்டு வராதுங்க. ஏன்னா லைட்டாக மழை பெஞ்சால் கூட அந்த படிக்கட்டுலலாம் தண்ணி பயங்கரமாக வருதான். இந்த ரெயின் டைமில் யாரும் வரத்தை தவிர்த்துருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா சில பேர் ஆர்வத்தில் வந்துடுறாங்க கிளம்பி. அதனால் சொல்கிறேன், ரெயின் டைமில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. பசங்களெல்லாம் யாரும் கூப்பிட்டு வராதுங்க. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு ரூல்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் மேலே என்னென்ன பொருள் எடுத்துன்னு போகிறாங்களோ அதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க. காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்டிக்கரு ஒட்டி கொடுப்பாங்க. அது எத்தனை ரிட்டன் தண்ணி பாட்டிலு எது கருப்புற பாக்கெட் எது எடுத்து போனால் 10 ரூபா ஒரு பாக்கெட்டு எதுன்னே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அதை காசு வாங்கிட்டு வரும்போது ரிட்டன் கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அது வந்து ஹைகோர்ட் ஆர்டருவான். ஒரு வழியாக நம்ம ரீச் ஆகிடுச்சு அடிவாரம். வண்டியை பார்க் பண்ணிடலாம். சேஃப்டியாக ஃபஸ்ட்டு வண்டி சேஃப்டி தான் முக்கியம். இருங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச லெவலுக்கு தண்ணி பாட்டிலாம் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டி கேட்டு தான் நம்ம ஹெல்மெட்டு பேகு இதெல்லாம் கொடுக்க போகிறோங்க. ஒரு ஹெல்மெட்டுக்கு 10 ரூபா, ஒரு பேக் வச்சா 10 ரூபா எல்லாம் கொடுத்துட்டு கிளம்ப போகிறோங்க. அவ்வளோதான். ஒரு வழியெல்லாம் கடையில் கொடுத்தாச்சு. கிளம்ப போகிறோங்க. அதெல்லாம் அடிவாரத்தில் போய் டோக்கன் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்குறேங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணுறதுங்க. வர்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ. பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் கேட்டு.
ரொம்ப குளிராக இருக்குதுங்க, பனிமூட்டம் அதிகம். கேமரா இல்லையாண்ணே? நீ எங்கே வச்சுட்டு போகிறது இதெல்லாம்? டோக்கன்லாம் வாங்கியாச்சு கைஸ், ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்டு மலையாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம 3 பேரும் இவங்களும் மலையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 3 காலபைரவருக்கு வந்திருக்க கூட. காலபைரவர் தான் நம்மளை கூட்டின்னு போகிறாரு. அப்படியே வீடியோ பாருங்கள். அப்படியே போயிட்டு இந்த கோயிலான காலையில் கஞ்சி கொடுப்பாங்க. நாம் போகிற டைமுக்கெல்லாம் கஞ்சி இங்கே எதுவும் இல்லை, ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் சரியாக கவனிக்கலைங்க. சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டு ஏற ஆரம்பித்தோம். இதுதான் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் 6:30 மணி ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, ஒரு வழியாக கிளம்பியாச்சு நம்ம. இதுதான் கிளைமேட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அங்கே சொன்னாங்க பற்றிய ரூல்ஸ், அதுதான் ரூல்ஸ். இப்போ இருக்கிற ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வரதா இருந்தால். நம்ம ஆல்ரெடி கோப்ரா எடுத்து கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க. நம்ம மொபைல் தான் ஷூட் பண்ணோம். மொபைல் சார்ஜரும் இல்லை எங்கிட்ட, பவர் பேங்க் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்டு போனோம், வீடியோ அவ்வளோ எடுக்கல. நீங்களே பாருங்கள், காலபைரவர் தான் நம்ம வழிகாட்டுறதுக்கு. இது ஒரு என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம சாமி கும்பிட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். நீங்களே பாருங்க காசு, நைட்டு கூட மழை பேஞ்சிருக்குது. ஆனால் எங்கள் நேரம் எப்படிக்குன்னு தெரியல. மழை வரலாம் பிரச்சனை இல்லை, மழை வச்சா நாங்கள் மேலே மாட்டிக்குவோங்க. கடவுள் புண்ணியத்தில் மழை வரக்கூடாது, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக நினைக்கிறேங்க. நீங்களே பாருங்கள், பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏறுறதுக்கு. எங்களுக்கும் அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்களே செகண்ட் டைம் எங்களுக்கே டஃப்பாக தான் இருந்துச்சு. 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இவரை பார்த்துட்டு நீங்கள் எனர்ஜியாக ஒரு பூஜையை போட்டுட்டு பட்டடிச்சுட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இவரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போங்க. நான் அப்படியே ஒரு பூஜை அவருக்கு போட்டு என் கையால் கடப்பார பாதைக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அடுத்தது இவரை பூஜை பண்ணால் தான் நம்ம பவரே வரும் எனக்கும். அப்போ தான் நானும் ஏறவும் முடியும். என்னால் நம்பிக்கையோடு வாங்க, நினச்சதெல்லாம் நடக்கும். சிவனை நம்புங்க. ஒரு வழியாக கடப்பார பாதையும் ஏறியாச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு செகண்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப பதட்டமாக பயமாக தான் இருந்துச்சு. என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏறத்தை மட்டும் நான் ஷூட் பண்ணேன். அவங்க ஏறத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பயத்தோடு ஏறுறாங்கன்ட்டு. ரொம்ப ஆனால் செகண்ட் டைம் தான். என்றைக்கும் அந்தளவுக்கு ஒரு பதட்டம் மேலே ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன் நானே. ஒரு கட்டத்தில் ஏறிட்டேன். அதுவும் மொபைல் வேறு கையில் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் ஏறவும் முடியல. நீங்களே பாருங்கள். ஒரு வழியாக கடைசியாக ஏறிட்டேன். இருந்தாலும் எனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி, எங்கேயும் பயப்பட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். அது தைரியமாக ஏறி வந்துட்டேன். கிளைமேட்டு தான் வேறு லெவல். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மழைன்னு ரெயின்னு சொல்லியிருந்தாங்களே, புயல் ஏதோ உருவாகுதுன்ட்டு. அதனால் மேலே மட்டும் பயங்கர காற்றுனா ஒன்றும் சொல்ல முடியல. செம்ம காற்று, நிற்கவே முடியல. கொஞ்சம் சில்பானா கூட கீழே தான் திரும்பி பார்க்கணும் போலது. நம்ம அந்தளவுக்கு காற்று மேலே. ஒரு வழிக்கா எல்லாம் ஏறி முடிச்சாச்சு. கடப்பார பாதை மேலெல்லாம் பசங்க கொஞ்சம் 2 பேர் ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களும் தைரியமாக ஒரு வழியாக ஏற வச்சாச்சு. ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பயந்தான். ஒரு வழியெல்லாம் ஏறி கூப்பிட்டு போயாச்சு மேலே. எப்படி காற்றடிக்குது நீங்களே பாருங்கள் கைஸ் மேலே. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அன்டைமில் ஏறினா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது காலையில் விடிய காலையில் ஏறினாலும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இதை நாங்கள் பிளான் பண்ணி தான் போனோங்க, ரெயின் டைம்ன்றதுக்கோசரம். கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளைமேட்டு. மெயின் வந்து அந்த ஸ்மோக்கு சன் வியூ வருது, அதை தான் பார்க்கலான்னு போனோங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. அங்கே இப்போ மேலே போகிறதுக்கே ஒரு 9 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஏறி போய் அதை பார்த்தே ஆகணும்னு போனோம். கடைசி வரைக்கும் எங்களால் பார்க்க முடியல. அதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த சன் வியூவெல்லாம் பார்த்துட்டோங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அது பார்க்கணுன்றதுக்கோசரம் போனோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு விளைச்சேரி எல்லாம் ஏறி முடிச்சு. இது ஃபஸ்ட்டு இந்த மலை மேலே கிடப்பரப்பதில் ஏறி முடித்தப்போ இந்த சின்ன கோயில் இருக்கும். இங்கே யார் ஏறினாலும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு போங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. நான் ஃபஸ்ட் டைம்லாம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டா மேலே ஏறுவேன். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு கோயிலுக்கு. நம்ம இதுதான் மேலே வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ தரிசனம் தான், சாமி தரிசனம் தான் பண்ண போகிறாங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போயிட்டு பார்க்க. போகிறதுக்கு முன்னாடி சிவனுக்கெல்லாம் பூஜை பண்ணி மாலை அந்த இதெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. நான் ஏன்னா திருநூறுலாம் பூஜை பண்ண முடியல. நான் போனதுக்கு இந்த சிவன் மால் மட்டும் தான் திருநூறு கொட்டி பூஜை பண்ணிட்டேன்.
ஒரு வழியாக பூஜைலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு காய்ஸ். செம்மையாக இருக்குது காய்ஸ். காற்று மட்டும் பயங்கரமாக அடிக்குது. ரெயின் டைம்லாட்டி கண்டிப்பாக வந்துடாதீங்க. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.